Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் மற்றும் இடங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான ஒரு கிராமத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பேசதான் வந்திருக்கிறோம். அதுவும் லொக்கேஷனோட வந்திருக்கோம். அந்த லொக்கேஷன்ல போய் அந்த சம்பவத்தை நம்ம பேசலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் இல்லையா, இந்த லொக்கேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இங்க ஒரு பெண்ணுடைய ஆன்மா இருந்துகிட்டு இருக்குது. அந்த ஆன்மாவை நிறைய பேர் இங்க பார்த்ததாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கிணத்துலதான், அது ஒரு பெரும் கிணறா இருக்குது. ஆனா பக்கத்துல எல்லாமே விளை நிலங்கள், அதாவது என்ன அப்படின்னா வயல்வெளிகள் தான் கூடுதலா இருந்துகிட்டே இருக்குது. அந்த வயல்வெளிக்கு நடுவுல தாங்க இந்த கிணறும் இருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா பாத்துடலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி பகல்ல அந்த லொக்கேஷனை நான் எடுத்திருக்கிறேன். நைட்டு வர்றதுனால நாங்க பகல்லே எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு நாள் தங்கி இருந்துதான் இந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். வாங்க நம்ம லொக்கேஷனுக்குள்ளாடி போகலாம். ஹலோ காய்ஸ், இந்த இடம் தான். இந்த இடத்துல எங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்க ஃபுல்லா அந்த பில்டிங்கை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிணத்தை மட்டும் நீங்க வீடியோ எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கான ஒரு இதுலதான் நான் இப்போ கொஞ்சம் கீழே தாத்தே காட்ட வேண்டிய இருக்குது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது அந்த இடத்துக்காரங்களுக்கு, அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. வாங்க உள்ள போலாம். ஹலோ காய்ஸ், என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கிணத்துல தான் ஒரு பெண் இறந்துருக்குறாங்க. அந்த பெண் இறந்த பிறகு மறுபடியும் 2 பெண்கள் இறந்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சைடெல்லாம் பாறைகள், கல்லு தான். ஒரு சைடு மட்டும்தான் தண்ணீர் இருக்குது. இது ஒரு வயல்வெளியுடைய ஒரு இதுதான். காய்ஸ், நாங்க இப்போ ஒரு விஷயத்தை இதுல பார்த்தோம். அது கரெக்டா இந்த இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் ரைட்ல வா 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 இங்க வா. காய்ஸ், நாங்க இதுல பார்த்தோம். நான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது இதுல இருந்து எப்படி போச்சுதுன்னு தெரியல. நீங்க தான் லைட் எல்லாம் வச்சு நல்லா பண்ண சொன்னீங்க இல்லையா, நல்லா பண்ணிட்டேன். ஆனாலும் அது எங்க கண்ணில் மாட்டல, மிஸ் ஆயிடுச்சு. ஆனா மொபைல் கேமராங்கிறதுனால மாட்டாம போயிடுச்சுன்னு தெரியல. ஆனா மாட்டல, மிஸ் ஆயிருக்கு. சரி, கண்டிப்பா கேப்சர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த கிணத்துல குதிச்சுதான் அந்த பெண் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். மை காட், சீக்கிரம் வா, சீக்கிரம். என்னவே சவுண்டு? அது டார்ச் எடு. ஆமா, நடந்துச்சு.
வீட்டுக்கு போட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு கைகள்லாம் ஆடு. என்ன பயமா இருக்குது. இது என்னதோ கொஞ்சம் புதுச மாதிரி இருந்துல்ல, வாசனை அடிக்கி. ஆளு குதிச்ச மாதிரி தான் இருக்கு. ஒரு ஆளு குதிக்காம இவ்வளவு நுரையதெல்லாம் அடிக்காது. கரெக்டா அந்த கால் படிக்கட்டுக்கிட்டு இருக்கிறது கரெக்டா மாதிரி இருக்குன்னு. ஓகே, இதை கொஞ்சம் இப்படி சப்புன்னு ஒரு தான் போடுறேன். சரி, அடிங்க. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்கக்கூடியது லொக்கேஷன் வீடியோ. அதாவது என்ன அப்படின்னா, இந்த லொக்கேஷன்ல நடந்த ஒரு சம்பவத்தை இதே லொக்கேஷன்ல வந்து உட்கார்ந்து இருந்து உங்கள்கிட்ட நான் பேச போறேன். அதுக்காக தான் உட்கார்ந்து இருக்கிறேன். இது ஒரு கிணறு. இந்த கிணத்துக்குள்ளாடி ஒரு பெண் இறந்து போயிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2000 காலகட்டம் அந்த டைம்ல இறந்து போயிருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 2018 அந்த டைம்ல இது சுத்தி வயல் தான், இப்பவும் வயலு தான். ஆனா வயலை வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் தரிசு நிறமாட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது பக்கத்துலயே ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங் வந்து எதுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து இந்த வயல்வெளிக்கெல்லாம் ஊத்துவாங்க. அதுக்காக தான் இந்த பில்டிங் பக்கத்துல இருக்குது. இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துக்குள்ளதான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கே வந்து ஸ்பாட்லேயே வந்துதான் நான் இருந்து பேசிட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, இறந்து போன ஒரு பெண்ணுடைய சம்பவம் தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டது இந்த வனஜா அப்படிங்கிறவங்க தான். வனஜா வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர் தான் இவங்க. அவங்க தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இந்த லொக்கேஷனை நமக்கு காட்டியிருந்தாங்க. இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரத்துல தான் அவங்களுடைய ஊர் இருக்குது. இவங்க விவசாய வேலைகள் செய்துகிட்டு இருந்த அந்த காலகட்டம் 2018 அந்த காலகட்டத்துல இங்க கிட்டத்தட்ட ஒரு 10-16 பேர் வந்து வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டாங்க. வேலையை முடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சின்ன ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, மோட்டார் ரூம். அந்த ரூம்ல வந்து கொஞ்சம் ஹால் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அதுலதான் படுத்து தூங்குவாங்க, மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கிறது. அதுக்கு பிறகு இவங்க அவங்கவுங்க வேலையை கண்டினியூவா பண்ணுவாங்க. அப்படி கிட்டத்தட்ட வனஜா மற்றும் வனஜா கூட நிறைய பெண்கள் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்கள் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த ரூமுக்குள்ளாடி படுத்திருக்கிறாங்க. சரி, கொஞ்சம் உடம்பு வசதியா இருக்குது, படுத்து இருந்துச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் படுத்திருக்கிறாங்க. அப்படி படுத்து கிடந்த வனஜாவுக்கு தாங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனஜா நல்லா தூங்கி இருக்கிறாங்க. அதாவது அந்த மத்தியான வேலை சாப்பாடு முடிச்சுட்டு தூங்கும்போது நன்றாக தூக்கம் வரும். அந்த மாதிரியான ஒரு தூக்கத்துக்குள்ளாடி வனஜாவும் போயிட்டாங்க. வனஜாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த தூக்கத்துல திடீர்னு அவங்களுடைய வலது காலை யாரோ விருட்டுன்னு இழுத்தது மாதிரி இருந்திருக்குது. அவங்களும் சரட்டுன்னு எழுந்துச்சு பார்த்துருக்குறாங்க. அப்படி எழுந்துச்சு பார்க்கும்போது பக்கத்துல எல்லாருமே தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, யாருமே முழிக்கல. அப்போ என்னடா இது, திடீர்னு யாருடா நம்ம காலை பிடிச்சி இழுத்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பயத்தோட தான் அந்த இடத்துல வனஜா எந்திரிச்சு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மற்ற நபர்களும் எந்திக்கல அப்படிங்கறது தெரிஞ்சதுனால, சரி இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சிந்திக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே பிடி கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துல மற்ற நபர்கள் எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய வனஜா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, என்னுடைய கால்களை யாரோ பிடிச்சாங்க, இழுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல பயப்படவும் செய்யறாங்க. பயந்துகிட்டே தான் சொல்லவும் செய்யறாங்க. இதை கேட்ட அங்க இருக்கக்கூடிய பெண்கள், இந்த இடத்துல நடக்கிறது சகஜம்தாமா, ஏன் அப்படின்னா இந்த கிணத்தங்கரையில இந்த மாதிரியான ஒரு சம்பவம், ஒரு பெண் இறந்து போயிருக்கிறாங்க, அவங்க தற்கொலை பண்ணி தான் இறந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிய வருது. இது தெரிய வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, சரி இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல விட்டுறாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு போன பிறகு தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்டையும் அங்க இருக்கக்கூடிய சகல பெண்கள்கிட்டையும் இவங்க இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பந்தான் இங்க நடந்த நிறைய சம்பவங்கள்லாம் தெரிய வருது. இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு அமானுஷ்ய பிரச்சனைகள் நடந்துகிட்டு தாங்க இருந்திருக்குது அந்த காலகட்ட சூழ்நிலையில. சரி, நம்மளும் வந்துட்டோம். வனஜாவுக்கு நடந்தது இவ்வளவு ஒரு சின்ன சம்பவம் தான். ஆனா இந்த இடத்துல நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. அது நைட்டு நேரத்துல இந்த கிணத்து பக்கம் போகவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் நைட்டு நேரம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். எக்ஸ்ப்ளோரும் பண்ணிட்டேன், சுத்தி சுத்தி எல்லா இடமும் பார்த்துட்டேன். அப்படி சுத்தி சுத்தி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுது. இந்த கிணத்துக்குள்ளாடி யாரோ குதிக்கிறது மாதிரியான ஒரு சத்தம் தான். அந்த சத்தம் கேட்ட உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா,
நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னுடைய டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்படியே அந்த வெளி சைடெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க பயந்து என்கிட்ட வந்துட்டாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இந்த மாதிரி சத்தம் கேட்குது, திடீர்னு ஒரு நபர் வந்து அங்கிருந்து இங்க போனது மாதிரி இருந்தது அப்படின்லாம் சொல்லி என்னையும் பயமுறுத்தினாங்க. இருந்தாலும் நான் சரி நம்ம இதுல இருந்து எடுத்துட்டு போயிடலாம், வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோட தான் இதுல உட்கார்ந்துருந்து உங்ககிட்ட இங்க நடந்த இந்த சம்பவத்தை அப்படியே தெளிவு வர சொல்லியிருக்கிறேன். வாங்க, இன்னும் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இப்ப வந்திருக்கிறது இன்னி ஒரு லொகேஷன் வீடியோ. இந்த லொகேஷன் வீடியோ அப்படின்னு சொன்னா நான் நிறைய வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னி எதுவுமே ரிலீஸ் பண்ணல, இன்னிதான் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ண போறேன். ஆனா இந்த வீடியோ நைட்டு கிட்டத்தட்ட நாங்க ஒரு 10 மணிக்கு மேல எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் டைம் இருக்குது எங்களுக்கு. இந்த ஏரியாவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் அதைத்தான் நாங்க இப்போ வீடியோவாட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள், இடங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம், இந்த ஸ்பாட்டை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, வள்ளியூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்குள்ளாடி தான் வந்திருக்கிறோம். அவங்க இந்த ஸ்பாட்டை தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நள்ளிரவு நேரத்துல இந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, என்கிட்ட அதுக்குள்ள பொருள் எதுவும் இல்லை, இருந்தாலும் நாங்க இந்த இருக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம். அதாவது இந்த இடத்துலதான் ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை அடிப்படையினாலதான் இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். இது வள்ளியூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த ஏரியாக்குள்ளாடி நடந்த சம்பவத்தை தான். சரி, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நபர் ஒரு உருவத்தை பார்த்து பயந்துருக்கிறாரு. அந்த உருவம் இதுக்குள்ளாடிதான் இருக்குது, அதுவும் நள்ளிரவு நேரத்துல இங்க அடிக்கடி வருது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனாலதான் நாங்க வந்திருக்கிறோம். சரி, இப்ப என்ன அப்படின்னா, இந்த ஊரை சேர்ந்தவங்க எங்களை உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. செடி ஆடாம நிக்கும் போது இது மட்டும் ஆடுதா? உள்ள செடி ஆடு பொடி ஆடு சொல்லி ஆளோட பயப்படுத்தாது. இதுக்கு மேல போறது எனக்கு இருந்தது நல்லதா படவில்லை. வாங்க 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 வாங்க, நம்ம பார்த்து வாங்க வாங்க. இடம் மோசம் இல்ல, இந்த இடத்துல தானே அது இருக்குது. ஏதோ சவுண்ட் வித்தியாசமா கேட்க உங்களுக்கு? எனக்கு கேக்குது, எனக்கு காதுக்கு நல்லா கேட்கு, அதனாலதான் கேட்டேன். ஓகே ஓகே, வாங்க. போ சவுண்ட் வித்தியாசமா கேக்கு. சவுண்ட் ஏதோ வித்தியாசமா கேக்கு, பாத்துடா. தப்புன்னு ஏதாவது முன்னால வந்து நின்றப்படாது. அப்படி எல்லாம் ஒன்றும் வராதுடா, அதுகளுக்கு தெரியும். சரி, ஒத்தை பனை மரம் அதானே? இல்லையே, அது பனை இல்லையே. பனையா? பனை, ஆமா பனை. எனக்கு கண்ணு தெரிய மாட்டேன். ஒத்தை பனை. காய்ஸ், இந்த இடத்த பத்தி நிறைய சொன்னாங்க. நம்ம இப்போ ஒரு 6 கல்லு பார்த்தோம் இல்லையா, சாரி, ஒரு 9 கல்லு பார்த்தோம் இல்லையா. அந்த 9 கல்லுக்கு உள்ளாடி ஒரு கல் வச்சிருக்கிறாங்க. நீங்க என்ன அப்படின்னா, அவங்க சொன்னது, அந்த ஊர்க்காரங்க சொன்னது என்னன்னா, இந்த ஏரியாக்குள்ளாடி நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஏரியாவுல இருந்து ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2000 காலகட்டத்துல. அவரு வந்து இந்த ஊரை சேர்ந்தவர் தான். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சென்னையில வேலை பார்த்திருக்கிறாரு. இங்க ஒரு ஆள் இறந்து போக அந்த ஆளுடைய அந்த இறுதி சடங்குக்கு வந்தவர் தான் நாகேந்திரன் அப்படிங்கிறவரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நமக்கு கதையா சொல்லியிருந்தாங்க. இந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகேந்திரன் கிட்டத்தட்ட பகல் 2 மணிக்கு அங்க சென்னையில இருந்து கிளம்பிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கெல்லாம் இங்க வந்து சேர்ந்துடுறாரு. ஆனா இவங்க ஊருக்கு உள்ளாடி வர்றதுக்கு பஸ்ஸே கிடையாது. இப்ப வரைக்கும் பஸ் இல்ல. இந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு வரணும். அது இங்க இருந்து அந்த பக்கத்துல ஒரு ரோடு இருக்குது. இவங்களுக்கு இந்த ஒத்தையடி பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒத்தையடி பாதை வழியாட்டு நடந்துட்டோம் அப்படின்னா 1.5 கிலோமீட்டர்ல இந்த பக்கத்து ஊருக்கு போயிடலாம். அப்படி இந்த 1.5 கிலோமீட்டர்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய பைபாஸ் ரோட்ல இறங்கிடுறாரு. அந்த ரோட்ல இருந்து இந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவர் கையில வந்து மொபைல் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனா இந்த சிகரெட் பிடிக்கும் போது அதுல ஒரு லைட் இருக்கும் பாத்திருக்கீங்களா, சிகரெட் லைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுல ஒரு லைட் இருக்கும், சின்ன லைட்டு. அந்த லைட்டை யூஸ் பண்ணி தாங்க இதுக்குள்ள வந்துட்டே இருந்திருக்கிறாரு. அப்படி வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் என்ன இப்ப நிக்கிறேன் இல்லையா, உங்களை அந்த லொகேஷனை காட்டுறேன். மறுபடியும் முதல்ல இருந்தா ஆரம்பிக்க. வாங்க வாங்க, நான் அதை காட்டிடுறேன், இந்த லொகேஷனை காட்டிடுறேன். வேற இதுக்கு ஏகப்பட்ட லொகேஷன் இருக்கு, இங்க வரும். அது போகும்போது ஏதோ சவுண்டு கேக்குன்னு. அது ஒண்ணும் இல்லை, வாங்க. அதாவது என்னன்னா, என்ன இங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி என் டீம் ஆட்கள்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதான் லொகேஷன், இதான் லொகேஷன். நீங்க பாத்துக்கிடுங்க. இங்க இந்த நபரை வந்து எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, வெளியே வராத அளவுக்கு ஒரு மாந்திரீக கட்டு போட்டு தாங்க இதுல வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நபர் அந்த ஏரியால இருந்து இப்படி வரும்போது இந்த வழியா தான் கிராஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த வழியா போய் அங்க ஒரு வழி இருக்குது, அந்த வழியாட்டு வெளியே போயிடலாம். அந்த பக்கம் தான் ஊர் இருக்குது. உங்களுக்கு ஊர் லைட்டா அந்த வெளிச்சம் தான் தெரியும் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அவர் வரும்போது அவருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஒரு ஆள் டக்குன்னு எழும்பி இந்த இடத்துல இருந்து இதுல வந்திருக்கிறாரு. அப்ப பாக்குறதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு ஆள் மாதிரி தான் தெரிஞ்சிருக்குது. அப்படி தெரிஞ்ச பிறகு என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு கொஞ்சம், அதாவது அந்த நேரத்துல அந்த இருட்டுக்குள்ளாடி அப்படி ஒரு ஆளை பார்க்கும்போது யாரா இருந்தாலும் கொஞ்சம் பயப்படுவோம் இல்லையா, அந்த சின்ன லைட் வெளிச்சத்துல சரியா தெரியாததுனால என்ன ஆயிட்டு அப்படின்னா, அவர் கொஞ்சம் பயந்துருக்கிறாரு. அப்படி பயந்த உடனே இந்த கருகருன்னு இருந்த உருவம், அது ஒரு உருவமா தான் தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆள் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு உருவமாட்டு மாறி இருக்குது. அதனுடைய உருவ தோற்றமே மாறி இந்த இடத்துல, அதாவது மறுபடியும் முதல்ல இருந்து போகாதையும் இல்ல. அதாவது நான் அங்க பாருங்க, இதை காட்டு தம்பி, பாருங்க கொஞ்சம் அங்க உள்ள போய் காட்டு தம்பி. நான் போட்டுமா? அதாவது இது ஒரு உடை, அதாவது உடைன்னா கருவேல காடு தான். அதாவது இந்த மாதிரி குகை மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி குகை மாதிரி தான் இருக்கு. அங்க போகாத, அங்க போகாத, சரியா? இந்த மாதிரி இந்த குகைக்கு உள்ளாடி சரட்டுன்னு அங்க இருந்து கிளம்பி போயிருக்குது. அதாவது இந்த இடத்துல இருந்து கிளம்பி அங்க உள்ள போயிடுச்சு. அப்படி உள்ள போனதை பார்த்தவருக்கு இந்த இடத்திலேயே அவரு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்தவருக்கு அடுத்த நிலைமை என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன், வாங்க. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதன் பிறகு அந்த நபர் வந்து இங்க இருந்து போக முடியாம இங்க விழுந்துட்டாரு இல்லையா, இவங்க வர்றாரு அப்படிங்கிறத வந்து வீட்டுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க லேண்ட்லைன் மூலமாட்டு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நைட்லே அந்த மெயின் ரோட்ல எல்லாம் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து இறங்கக்கூடிய டைம் எல்லாம் தாண்டிடுச்சு. ஒருவேளை இந்த வழியா வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பக்காரங்க தான் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இந்த இடத்துக்குள்ளாடி லைட்டும் டார்ச் மட்டும் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த நபரை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சுக்கிட்டு சரி அவர் நம்ம கையில சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து தூக்குறாங்க. அவருக்கு தண்ணீர் தெளிச்ச உடனே அவர் ரொம்ப அலற ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவர் சுய நினைவிலே இல்ல, அவர் வேறொரு நபராட்டு பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வசமா வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு எந்த பிரச்சனையும் நடக்கல. பெரிய அளவுல வீட்டுல போய் சமாதானப்படுத்தி தூங்கவும் வச்சுட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு மறுநாளுங்க என்ன ஆயிட்டு அப்படின்னா, இவர் ஒரு இறந்த வீட்டுக்கு தானே வந்திருந்தாங்க. அந்த இறந்த வீடு காரியங்கள் எல்லாமே நடந்து முடியுது. அன்னைக்கு சாயந்தரம் கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு இவர் திடீர்னு அங்க இருந்து ஒட்டு துணி இல்லாம அந்த ஊருக்குள்ள இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. எங்கன்னா இந்த இடத்த பார்த்து. ஆனா இவர் எங்க போனாரு அப்படின்ட்டு யாருக்கும் தெரியல. கொஞ்ச நேரம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த முனியை பத்தின விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும், இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும். எங்களே போக கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஊர்க்காரங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு தான் அவன் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாகேந்திரனை தேடி இங்க வந்துடுறாங்க.
நாகேந்திரன் அப்படிங்கிற அந்த நபருக்கு அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னா, இங்க வந்து அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்து இருந்தவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, இந்த ஊர்ல இருந்து வந்தாங்க இல்லையா, ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்கள எல்லாரையும் ஓட ஓட அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த நான் உங்களுக்கு ஒருக்கா கூட காட்டுறேன். கொஞ்சம் வாப்பா. இதா இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு உள்ளாடி கேட்டீங்களா, இந்த இடத்துக்குள்ளாடி வந்து உள்ள போயிட்டாரு. அதாவது அது ஃபுல்லாவே காடு தான். அங்கிருந்தே அப்படி காடு, அங்கிருந்தே காடு. ஆனா அதுக்கு உள்ளாடி அப்படியே உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்தப்ப இப்ப கொஞ்சம் இந்த இடம் வந்து கொஞ்சம் விரிசல் விழுந்து கிடக்குது. ஆனா அன்னைக்கு இது வந்து எப்படி இருந்ததுன்னா, பயங்கரமான ஒரு கூடாரம் மாதிரி இருந்திருக்குது. அதாவது அந்த கருவேல மரம் வந்து அப்படி ஃபுல்லா இந்த முள் மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே ஃபுல்லா மூடி இருந்திருக்குது. உள்ள யாருக்கும் போக முடியல. மறுநாள் காலையில விடியறது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதே இடத்துல வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள இருந்து அந்த நபர் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது யாரு? நம்மளுடைய நாகேந்திரன். நாகேந்திரன் அழுத சத்தம் வந்து இந்த ஊருக்கே கேட்டிருக்கோம், அந்த மாதிரி சொல்லலாங்க. ஆனா அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஊர்ல சாமி ஆடக்கூடியவங்க, அதாவது கருப்பசாமிக்கு ஆடக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படி அந்த கருப்பசாமிக்கு ஆடக்கூடிய நபரை கூட்டிட்டு வந்து சில பல மந்திர ஓதெல்லாம் ஓதி இருக்கிறாங்க இந்த இடத்துல. அதன் பிறகுதாங்க அந்த இடத்துல அந்த நாகேந்திரங்கிறவரு அந்த முள்ளுக்குள்ளாடி அப்படியே படுத்துடுறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு எந்த அணக்கம் ஆவியும் கிடையாது அவர் உடம்புல. அதன் பிறகு இந்த முட்களை எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெட்டி தாங்க நாகேந்திரனை வெளியே எடுத்திருக்கிறாங்க. வெளியே எடுத்தது மட்டும் இல்லாம இங்க இருந்து நம்மளுடைய அந்த கோவில் அந்த பக்கம் இருக்குது, அந்த ஊருக்குள்ள இருக்குது, அந்த கோவிலுக்கே தூக்கிட்டு போயிட்டாங்க. கோவில்ல வச்சுதாங்க சில பல பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. அப்படி பண்ணின நேரத்துல அவருடைய உடல்ல வந்து இந்த முனி வந்திருக்குது. ஆனா அந்த கருப்பசாமி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, என்னுடைய எல்கைக்குள்ளாடி நீ வரக்கூடாது, அதனாலதான் நான் ஒன்னு அங்க கொண்டு இருத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் நீ வந்திருக்கிற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் காட்டினேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு 9 கல்லு காட்டினேன் இல்லையா, அப்ப அது ஒரு கல்லா தான் இருந்திருக்குது. அந்த ஒரு கல்லை சுற்றி கிட்டத்தட்ட 9 கல்லுகள் நாட்டப்பட்டு அதுல சில மந்திர கட்டுகள் கட்டப்பட்டு அதன் பிறகுதாங்க இந்த முனியை இங்க அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுதான் இங்க நடந்த உண்மை சம்பவம். அதைத்தான் நமக்கு நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு. நாகேந்திரன் சொன்ன விஷயத்த தான் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஊருக்குள்ள வந்தேன். என்னுடைய டீமோட தான் நான் வந்திருக்கிறேன். நான் என்ன அப்படின்னா, நாகேந்திரன் இங்க இல்ல, அவர் சென்னையில இருக்கிறாரு. அவருடைய ஒரு நண்பர் மூலியமா நான் இங்க வந்து பேசி அவங்க ஊர்ல கேட்டு இந்த விஷயங்கள் அனைத்தையுமே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு தாங்க உங்களுக்கு இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கிறேன். சரி, அந்த லொக்கேஷன்ல நின்று உங்களுக்கு அந்த வீடியோவை நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால அந்த லொக்கேஷனுக்கே வந்துட்டேன். ஆனா இங்க வந்த நேரத்துல வந்து நிறைய பிரச்சனை நடந்தது. என்ன அப்படின்னா, இதுக்கு உள்ளாடி இருந்து சத்தங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. என்னுடைய மைக் ரொம்ப சின்ன மைக்கு, மைண்ட்விட்டா தான் கேட்கும். ஆனா அந்த சத்தம் இங்க நிக்கக்கூடிய, அதாவது இங்க வாங்க துரை, இங்க வாங்க, அதாவது துரை இவர் தான் என்னுடைய நண்பர். ஆல்ரெடி வீடியோல இன்ட்ரடக்ஷன் பண்ணிருக்கிறேன். இவரும் வந்திருந்தாரு. இவரும் என்ன போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நேரம் தடுத்தாரு. ஆனா நான் அதுக்கெல்லாம் நிக்கிற ஆள் கிடையாது. அதனால அவரையும் கூட்டிட்டே வந்துட்டேன். என் பின்னாலேயே கதறிட்டே வந்தாங்க. 2-3 பேர் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய நண்பன், அதாவது லிங்கம். இவரும் கதறிட்டே தான் வந்தாரு. அப்படியே பேஸ்கட்ட நான் திருப்பி காட்டுறேன். யாருக்கு அப்படின்னா, இந்த கேமராமேன் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய தம்பி. அவரும் கதறதான் செய்தாரு கொஞ்ச நேரம். சரி, இப்போ பயம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கான வேலையை நான் பார்த்துட்டேன். அதனால பயம் இல்லாம இந்த இடத்துல நாங்க அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஏரியாவை பத்தி சொன்ன விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் 2வது விஷயம். எங்களுக்கு வந்த நேரத்துல இருந்தே இந்த இடத்துக்குள்ளாடி பயங்கரமான சத்தங்கள், அதன் பிறகு அந்த கல்லு கிட்ட போகும்போது ஏதோ ஒரு நபர் அங்க இருந்து சரட்டுன்னு எழும்பி போறது மாதிரியான ஒரு சின்ன சிம்டம்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது. என் கண்ணுக்கு நன்றாகவே தெரிஞ்சது. ஆனா இவங்க கூட வந்தவங்களுக்கும் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களுக்கு கூடயும் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அவங்களும் பார்த்திருக்கிறாங்க. பயப்படாங்க, ஒண்ணும் இல்லை. அதாவது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நிக்கிறதுக்கு எல்லாருக்குமே பயம் இருந்துகிட்டு தான் இருக்குது. சரி, நான் ஒரு உருவத்தை பார்க்கும்போது பயமா தான் இருக்கு. அவருக்கு கருப்பான உருவத்தை அவர் பார்த்திருக்கிறாரு. கொஞ்சம் இங்க தள்ளி நில்லைங்க, கொஞ்சம் கருப்பு மாறட்டும். இல்ல, எனக்கு வியூ அப்படிதான் தெரியுது பாக்குறதுக்கு, உங்க கண்ணுக்கு. ஆனா இங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அவ்வளவு காத்தே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா மரமும் அப்படியே நிக்க, எல்லா செடியும் அப்படியே நிக்க, ஒரே ஒரு செடி மட்டும் அந்த கல்லு எல்லாம் வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த கல் வச்சிருக்கக்கூடிய இடத்துல அந்த ஒரு செடி மட்டும் இப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அதை நம்ம கேப்சர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கேமராமேன். சரி, ஓகே, அது வீடியோல இருந்துன்னா நீங்க பாத்துக்கலாம். சரி, ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் இங்க முடிச்சுக்கிடுறேன்.
இந்த சம்பவத்துல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிருங்க. இனி ஒரு விஷயம் சொல்றேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டி இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.